தேமுதிக போய் திமுகவோட சேர்ந்துட்டாங்களாம் கூட்டணி. அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சுன்னு இந்த திமுக காரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எலி ஓடி போய் சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படிங்கிற பழமொழி தான் ஜாலியாக வரும். அதனால் இதை போய் பழம் பாலுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் தகுதி இல்லை. எலி அதுக்கு எங்கே சாக்கடையில் தான் போய் விழுவும். ஏன்னு எப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர எதிரி. இவங்க காலை அவருங்க வாரினாங்க, அவர் காலை இவர் வாரினாங்க. ஆரம்பத்தில் இருந்து முதல்ல எப்படி வாரினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 இவர் விஜயகாந்த் காலை வாரினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட கூட்டணி பேச்சு நடந்துக்கிட்டே இருந்தது. எந்த நேரத்துலையும் கூட்டணி முடிவாகும் அப்படின்னு 2016 எல்லாம் முடிவு இது பண்ணிட்டாங்க. திமுக ரொம்ப குஷியாக இருந்தார். கருணாநிதி விஜயகாந்துடன் கூட்டணி அப்படின்னு கொஞ்சம் வேண்டியவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டார். க்ளீனாக காலை வாரினாங்க. அங்கே சசிகலா இந்த பக்கம் கூப்பிட்டாங்க. சீட்டு வேணுமா பணம் வேணுமா, எவ்வளோ பணம்? 1500 கோடி. அப்போ கருணாநிதிக்கே இவங்க இது கொடுத்தாங்க. இவர் வைகோ, இவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டாங்க. நம்ம வாழ்நாள் பூரா இருந்தாலே, ஆட்சிக்கு வந்தாலே இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. 1500 கோடியாக கருணாநிதியானா எல்லாரும் கருணாநிதியை காலை வாரிட்டு 1500 கோடி கொடுத்து நாங்கள் தனியாக நிற்கிறோம் மக்கள் நல கூட்டணின்னு கருணாநிதியை காலை வாரினாங்க. கருணாநிதி சொன்னாராம், என்னுடைய இத்தனை வருஷ அரசியலில் இப்படி என்னை யாரையும் ஏமாத்தினதில்லை, இதுவும் உறுதின்னு நினச்சேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என்னாச்சு, இவங்க காலை அவங்க வாரினாங்க. அதே மாதிரி இது விஜயகாந்த் காலை கருணாநிதி வாரி இருக்கார். அந்த இவங்க இதில் பார்த்தீங்கன்னா 2009 அவங்க ஆட்சி இருந்ததில்ல. அப்போ கருணாநிதி டிஆர் பாலுவை வச்சு, டேய் பாலம் கட்ட போலையா கோயம்பேடுக்கிட்ட, அங்கே தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் இருக்குது, அதை இடிச்சிருன்ட்டார். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாலத்தை இடிக்கணும்னு சொல்லி டிஆர் பாலு இதெல்லாம் சொல்லி விஜயகாந்த் நேரில் போய் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். கருணாநிதி காதிலே போட்டுக்கிறேன். அதற்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்கு தான் 2016 இவர் விஜயகாந்த் கூட்டணியில் காலை வாரினார். ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே இப்படி நல்ல பொருத்தம் ரெண்டு பேர்த்துக்கும். அதனால தான் நம்ம சொன்னேன், எலி போய் சாக்கடையில் வந்துருச்சு. அதுக்கு பொருத்தமான இடம் அதுதான்.